100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, வாழ்வில் மிக பெரும் இடத்தை அடையணும், ராஜயோக வாழ்க்கை வாழணும், சுகபோகங்களோடு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த புத்தாண்டு அதற்கு சிறந்த ஆண்டாக இருக்க போகின்றதா, இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, கிரகங்களின் நிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு விருச்சகம் ராசியை பற்றி இந்த புத்தாண்டில் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். இந்த தமிழ் புத்தாண்டு 2024 ஏப்ரல் 14 தொடங்கி ஒரு வருட காலத்திற்கு நடைபெறும். இந்த ஒரு வருட காலத்தில் என்னவெல்லாம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது, விருச்சகம் ராசிக்கு கிரகங்களின் நிலையை பொறுத்து அதிரடி திருப்பங்கள் நிகழப்போகின்றதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 1 அதாவது 2024 மே மாதம் 1 சித்திரை மாதம் 18 அன்று குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். இதனால் உங்களுடைய விருச்சக ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்றார். குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது தெளிவாக விழுகின்றது. லாபஸ்தானம், தைரிய ஸ்தானங்களின் மீதும் குருவின் பார்வை விழுகின்றது. குறிப்பாக அது என்ன குரோதி ஆண்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தமிழ் வருடத்தில் 60 ஆண்டுகள் இருக்கிறது. அதாவது 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் வருடங்களை. இந்த 60 வருடங்கள் தான் மாறி மாறி சுழற்சி முறையில் வந்து கொண்டே இருக்கும். இதில் 38வது வருடமாக வருவது தான் இந்த குரோதி வருடம். குரு பகவான் உங்களுடைய விருச்சக ராசிக்கு 7ஆம் பாவமான திருமணம், கூட்டுத் தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரகங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். வரவேண்டிய பாக்கிகள், கடன்கள் வந்து சேரும். குரு பகவான் 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நேரம் வந்துவிட்டது. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அமையும். சம்பாதிக்கும் பணம், சொத்து, வசதி வாய்ப்பு பெருகும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார். சுபகாரியம், திருமணம், கூட்டுத் தொழில் போன்ற நன்மைகளை செய்வார். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகன்று மிக பெரும் ஒரு லாபத்தை பெறப்போறீங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் வருவதால் கடன்கள் அடைபடும். வருமானத்தால் சேமிப்பு உயரும். உங்களுடைய விருச்சக ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் சசமகா யோகம் கைகூடி வரப்போகின்றது. வேலை இல்லாமல் இருந்த உங்களுக்கு குரோதி ஆண்டில் வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய விருச்சக ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னர் நிச்சயம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் தரப்போகின்றார். இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து ஒரு இடத்தில் நிலையாக இருக்க வாய்ப்பு அமையும். இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும்.
தேவையற்ற செலவுகள் குறையும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர போறீங்க. கேது பகவான் தொழிலில் முன்னேற்றத்தையும் வீடு மனை வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார். தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு நிச்சயம் மிக பெரும் அளவில் சந்தோஷம் அதிகரிக்கப் போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற ராசிகளை விட உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்க போகின்றது. புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். லாபத்தை மேம்படுத்தும் சில சூட்சமங்களை புரிந்து வச்சிருப்பீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய குணநலன்களில் மாற்றம் உண்டாக போகின்றது. தாய் மாமன் வழியில் அனுசரித்து போங்க. மறைமுக தகவல்களை புரிந்து கொள்வீங்க. பிரபலமானவர்களின் தொடர்பு உண்டாக போகின்றது. போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு செயல்படுங்க. மிக மிக முக்கியமான விஷயமாக முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்க. ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமின்மை ஏற்படும். அயல்நாட்டு பயணங்கள் கைகூடி வரும். கடினமான விஷயங்களையும் எளிதாக முடிப்பீங்க. இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடியும். மூத்த சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். உறவுகளின் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாக நிச்சயம் முடியும். சாதகமாக தான் முடியும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் அமையும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் புத்துணர்ச்சி உண்டாகும். இடது காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கணுக்கால் வலிகள் குறையும். மூட்டு பிரச்சனை முடிவுக்கு வரும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நிச்சயம் குறையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைப்பதற்கான சூழல் மற்றும் அதற்கான முயற்சிகள் அதிகரிக்கப் போகின்றது. விளையாட்டு செயல்களில் கவனத்தோடு இருக்கணும். இணைய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். சிறு சிறு முதலீடுகளின் மூலம் சேமிப்பை மேம்படுத்த போகிறீங்க. உங்களுடைய உத்தியோகம் தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். பணி மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றமான தருணங்கள் உண்டாகும். சக ஊழியர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கப் போகின்றது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனையை பெற்று முடிவெடுக்கணும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். எந்த வியாபாரம் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கும் என்று சொல்கின்ற அளவிற்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகளும் கைகூடி வரும். உங்களுடைய புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வீடு மனை தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். புதிய யுக்திகளின் மூலமாக சாதகமான சூழல் உண்டாக போகின்றது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். கட்சி ரீதியாக மேலிடத்திலிருந்து புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவதால் செல்வாக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கட்சி சார்ந்த பணிகளில் உங்களுடைய வாரிசுகளையும் ஈடுபடுத்துவீங்க. கட்சி 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 இதுதான் உங்களுடைய உயிராக இருக்கின்றது. இதனால் கட்சியில் மேலிடத்தில் இருப்பவர்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க. மனதில் புதுமையான சிந்தனை மற்றும் ஆசைகள் குடும்ப தலைவருக்கு பிறக்கப் போகின்றது. ஆடம்பரமான பேச்சுகளை நம்பி முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும். மறைமுகமான சில விஷயங்களை அறிந்து கொள்ள போகிறீங்க. அதாவது பெண்கள் இந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க என்று தான் சொல்லணும். அதாவது மறைமுகமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் உங்களை தவிர வேறு ஆள் யாரும் இல்லை. ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதன் மூலமாக உங்களுடைய செலவுகள் சுப செலவுகளாக மாறி சேமிப்பு அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துகள் விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுக்கணும். நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுவது அவசியம். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் மெத்தன போக்கின்றி செயல்படணும்.
தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகின்றது. எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் எண்ணங்களில் தெளிவும் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர அனைத்தும் வெற்றியிலேயே முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி நல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ள, தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.